வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாலியல் பலாத்காரத்துக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவில் கருத்து வேறுபாடு, பார்லிமென்டில் தாக்கலாவதில் தாமதம். டெசோ அழைப்பு விடுத்த வேலைநிறுத்த போராட்டத்தால் இயல்பு நிலையில் பாதிப்பு இல்லை, மாநிலம் முழுவதும் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது. கோடை விவசாயத்துக்கு காவிரி நீரை கபளீகரம் செய்யும் கர்நாடக அரசு, மேலாண்மை வாரியம் ஒழுங்குமுறை குழுவை விரைந்து உருவாக்க பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். விரிவான செய்திகள். பாலியல் பலாத்கார குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் கிரிமினல் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைச்சரவையில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்றால் தூக்கு தண்டனை, பலாத்கார குற்றத்துக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் முழுக்க சிறை தண்டனை என கடுமையான விதிகளுடன் புதிய அவசர சட்டம் பிப்ரவரி 3ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. இந்த அவசர சட்டத்தின் அடிப்படையில் கிரிமினல் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரவும் மத்திய அரசு முடிவு செய்தது. அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக டெல்லியில் செவ்வாயன்று பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூடியபோது சட்ட திருத்தத்தின் பல்வேறு அம்சங்களில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 18 வயது பூர்த்தியாகி இருந்தால் மட்டுமே கிரிமினல் சட்டப்படி தண்டிக்க முடியும் என்றிருப்பதை 16 வயதாக குறைப்பது தொடர்பான விஷயத்தில் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு காணப்பட்டது. அதேபோல கற்பழிப்பு என்னும் வார்த்தையை பாலியல் தாக்குதல் என்று மாற்றவும் எதிர்ப்பு கிளம்பியது. இதுபோன்ற பல அம்சங்களில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இதுபற்றி ஆராய்வதற்காக அமைச்சரவை குழுவுக்கு மசோதாவை அனுப்ப பிரதமர் மன்மோகன் சிங் பரிந்துரைத்தார். இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. டெசோ அமைப்பு அழைப்பு விடுத்த பொது வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்றாலும் சென்னையில் ஸ்டாலின் உட்பட தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி டெசோ சார்பில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமையன்று வேலை நிறுத்த போராட்டம் துவங்கிய போது இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒரு சில இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன. அரசு பேருந்துகள், ஆட்டோக்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல் இயங்கின. தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் டெசோ அமைப்பினர் மறியல் போராட்டம் நடத்தினர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இன்றைக்கு தமிழக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த போராட்டத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி, அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பேருந்துகளை எல்லாம் காவல்துறையின் துணையோடு எப்படியாவது ஓட்டிட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த போராட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே இதை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான், அதை நாங்கள் கண்டிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் திங்களன்று அறிவுறுத்தியது போல தமிழக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதியை தலைவராக கொண்ட டெசோ அமைப்பு வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விட்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் திமுகவினரின் போராட்டமாகவே அமைந்திருந்தது. ஆனாலும் மாநிலம் முழுவதும் இயல்பு நிலையில் பாதிப்பு ஏற்படவில்லை. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம், நீர் ஒழுங்கு முறைக்குழு ஆகியவற்றை அமைக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு ஜெயலலிதா மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு கடிதம் அனுப்பினார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து அதன் உத்தரவை அமல்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி கடிதம் மூலம் வலியுறுத்தியதை ஜெயலலிதா நினைவு கூர்ந்தார். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வழக்கமாக ஏப்ரல் 3வது வாரம் கோடை மழை துவங்கும் என்றும் அதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து வர துவங்கும் என்றும் கூறியுள்ள ஜெயலலிதா, கர்நாடக அரசு தன்னுடைய 4 அணைகளில் இருக்கும் தண்ணீரை கோடை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோடை மழையால் அணைகளுக்கு வரும் தண்ணீரை நடுவர் மன்ற உத்தரவின் அடிப்படையில் பகிர்ந்தளிப்பதற்காக பாதுகாத்து வைக்காமல் கோடை விவசாயத்துக்கு கர்நாடக அரசு கடந்த காலத்தைப் போல பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பிருப்பதாகவும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே வரவிருக்கும் பாசன ஆண்டில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் 2013 மே முதல் வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவை உருவாக்கி நடுவர் மன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். மேலும் காவிரி நடுவர் மன்ற உத்தரவின்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலத்தை மட்டுமே பாசன பருவமாக கர்நாடக அரசை பின்பற்ற செய்ய வேண்டும் எனவும் கோடைக்கால பாசனத்துக்காக அணைகளிலிருந்து தண்ணீரை பயன்படுத்துவதற்கு கர்நாடகாவை அனுமதிக்கக்கூடாது என்றும் ஜெயலலிதா பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் விமான சேவையில் சில மணி நேரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் செவ்வாயன்று அதிகாலை 2:40 மணிக்கு திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்ததும் உடனடியாக 5 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டன. 20 நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டு விட்டாலும் அங்கிருந்த கணினி உபகரணங்கள் முழுவதும் நாசமாயின. கட்டுப்பாட்டு அறையின் மேல்தளமும் எரிந்து போயின. கட்டுப்பாட்டு அறையிலிருந்துதான் விமானங்கள் தர இறங்கவும் ஓடுபாதையிலிருந்து பறக்கவும் சிக்னல் வழங்கப்படும். தீ விபத்தால் தகவல் தொடர்பு சாதனங்கள் முற்றிலும் செயலிழந்து போனதால் சிக்னல் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டு விமான சேவை முற்றிலும் முடங்கி போனது. சர்வதேச விமானங்கள் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட விமானங்கள் பெங்களூரு போன்ற வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதனால் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். கட்டுப்பாட்டு அறையில் மராமத்து பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து காலை 8 மணியளவில் விமான சேவை மீண்டும் துவங்கியது. கட்டுப்பாட்டு அறையிலிருந்த UPS சாதன பேட்டரிகளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதுபற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய இயக்குநர் சுரேஷ் தெரிவித்தார். சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா நில விவகாரம், இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களால் ஏற்பட்ட அமளி காரணமாக பார்லிமென்ட் முடங்கியது. லோக்சபா செவ்வாயன்று கூடியதும் முன்னாள் MP விரேன் ஷாவின் மறைவுக்கு சபாநாயகர் மீரா குமார் இரங்கல் அறிக்கை வாசித்தார். அதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக MPக்கள் சபையின் மையப் பகுதிக்கு சென்று பிரபாகரனின் 12 வயது மகன் கொல்லப்பட்ட படங்களை காட்டினர். போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை முழங்கினர். அப்போது பாரதிய ஜனதா MPக்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் மருமகனுக்கு நிலபேரத்தில் அளவுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டதை கண்டித்து கோஷமிட்டனர். Question number 201. She and to Anthony. Madam, question number what? Nothing will go on record. What are you doing? Please, please. Nothing will go on record. Nothing. Take your seat. Let's run the question on. மருமகனின் உத்தரவுகளை நிதி அமைச்சர் சிதம்பரம் பின்பற்றுகிறார் என்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளையும் பாரதிய ஜனதா MPக்கள் ஏந்தியிருந்தனர். அப்போது இந்திய மீனவர்களை கொன்ற இத்தாலிய கடற்படையினரை இந்தியாவுக்கு அனுப்ப அந்நாட்டு அரசு மறுத்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநில MPக்கள் கோஷமிட்டனர். இதனால் பெருங்கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபையை மீரா குமார் ஒத்திவைத்தார். ராஜ்யசபாவிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை, இத்தாலிய கடற்படையினர் விவகாரத்தை எழுப்பி தமிழகம் மற்றும் இடதுசாரி கட்சி MPக்கள் கோஷமிட்டனர். உறுப்பினர்களை அமைதியாக அமரும்படி சபைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் யாரும் கேட்கவில்லை. வதேரா நிலபேர விவகாரத்தை எழுப்பி சபையின் மையப்பகுதியை பாரதிய ஜனதா கட்சியினர் முற்றுகையிட்டதால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய மீனவர்களை சுட்டுக் கொன்ற 2 கடற்படையினரை திரும்ப அனுப்ப மறுத்துள்ள இத்தாலிய அரசின் முடிவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள கடல் பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலிய எண்ணெய் கப்பலில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த 2 கடற்படை வீரர்கள் கேரள மீனவர்கள் 2 கொள்ளையர்கள் என நினைத்து சுட்டுக் கொன்றனர். லத்தோர், சல்வத்தோர் என்ற 2 இத்தாலிய கடற்படையினரை கேரள போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடம் சர்வதேச எல்லை என்பதால் பன்னாட்டு சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டுமென இத்தாலி அரசு கூறியது. இந்திய சட்டப்படிதான் வழக்கு நடக்க வேண்டுமென மத்திய அரசு வலியுறுத்துகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற அனுமதி பெற்று இத்தாலிய பொதுத் தேர்தலில் ஓட்டளிக்க பிப்ரவரி மாதத்தில் 2 வீரர்களும் தாய்நாடு சென்றனர். அவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவுக்கு திங்களன்று இரவு தகவல் தெரிவித்தது. இதனால் மகிழ்ந்து போன 2 வீரர்களும் தாங்கள் உடனடியாக பணிக்கு திரும்பப் போவதாக அறிவித்தனர்.
இப்பிரச்சனையை செவ்வாயன்று பார்லிமென்டில் எழுப்பிய கேரள கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து 2 இத்தாலிய வீரர்களையும் இந்திய சட்டப்படி தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இத்தாலிய அரசின் இந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கருத்து தெரிவித்த மன்மோகன் சிங், இத்தாலியின் கவனத்துக்கு இப்பிரச்சனையை கொண்டு செல்லும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு உத்தரவிடுவதாகவும் கேரள எம்பிக்களிடம் உறுதியளித்தார். இதுகுறித்து சல்மான் குர்ஷித் கூறுகையில், இத்தாலியின் முடிவை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சரியான முடிவை எடுப்போம் என்று தெரிவித்தார். Read the papers first. First things first. Let us see what they have to say and what their reasoning is. After all, they went last time, came back, they've gone again, and they have sent us a letter. Let's read the letter, see what the reasoning is, and then we'll respond. We'll certainly take you on board. இத்தாலிய அரசின் முடிவை கேட்டு அதிர்ச்சியடைந்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி உடனடியாக டெல்லிக்கு விரைந்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதோடு சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகப் போவதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்தார். இத்தாலிய வீரர்களை விசாரிக்கும் உரிமை கேரள அரசுக்கு இல்லை என்றும், டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி மத்திய அரசுதான் வழக்கை நடத்த வேண்டும் என்றும் அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கட்சி பேனர்கள் வைத்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்யாத அரசு அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல்கள் பேனர்களை வைத்து விளம்பரப்படுத்தினர். இதில் அரசு வக்கீல் பெயர் உள்பட பல்வேறு வக்கீல்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தை கட்சி வளாகமாக மாற்றிவிட்டார்கள் என்று கூறி டிராபிக் ராமசாமி பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். இம்மனு பிப்ரவரி 25ஆம் தேதி தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்டவர்கள் மீது மாநகராட்சி கமிஷனர், கலெக்டர் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க 2 வார கால அவகாசம் அளித்து மார்ச் 12ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இவ்வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. இதனால் கோபமடைந்த தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் கிரிமினல் வழக்கு தொடர 2 வார கால அவகாசம் போதாதா என்று கேள்வி எழுப்பி கடுமையாக எச்சரித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் 150 ஆண்டு கால வரலாறு பெற்ற உயர்நீதிமன்றம் ஆளும் கட்சியின் தலைமை அலுவலகமாக மாறிவிட்டதை படத்துடன் நிரூபித்து அதற்கு அரசு வழக்கு அட்வொகேட் ஜெனரல் உட்பட 4 பெயர்களையும் குறிப்பிட்டு சில வழக்கறிஞர்களும் அதில் பெயர்களை போட்டு பேனர் வைத்து சட்டவிரோதமாக செயல்பட்டதை வழக்காக தொடர்ந்திருந்தேன். தலைமை நீதிபதி, ஏன் இவ்வளவு காலம் உங்களுக்கு 2 வார காலம் கொடுத்தாகிவிட்டது, கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பதற்கு இவ்வளவு காலம் பிடிக்கும் உங்களுக்கு, கடைசி முறையாக 1 வாரம் கொடுக்கிறோம், அதற்குள்ளாக கிரிமினல் ஆக்ஷன் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அவர்கள் மீது என்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அதன் அறிக்கையை அடுத்த 1 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பூங்காவனத்தம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் விழுப்புரம் மேல்மலையனூரை அடுத்து கிருஷ்ணகிரியில்தான் பிரம்மாண்டமாக மயான கொள்ளை விழா நடத்தப்படுகிறது. காவேரிப்பட்டினம் பூங்காவனத்தம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளையில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது காளி வேடம் அணிந்த பக்தர்கள் நடனமாடிச் சென்றனர். பல அடி நீளம் கொண்ட அலகுகள் மற்றும் உடலில் சலாக்கு எனப்படும் இரும்பு சங்கிலிகளையும் குத்திக் கொண்டு பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினர். முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் பறந்தபடி வந்து அம்மனுக்கு பூஜை செய்தது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து கோவிலிலிருந்து புறப்பட்ட 2 மயான சூறை ரதங்கள் தென்பெண்ணையாற்றில் உள்ள சுடுகாட்டிற்கு வந்தடைந்தது. அப்போது அங்கு மயான கொள்ளை விழாவிற்கான பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று 1 சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,755 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 58 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,430 ரூபாயாக இருந்தது. தஞ்சை பெரிய கோவிலில் நடந்து வரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் நடக்கும் மகா சிவராத்திரி திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி துவக்கப்பட்டது. வரும் 16ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். திங்கட்கிழமையன்று இரவு பிரபல நடன கலைஞரும் நடிகையுமான ருக்மணி மற்றும் பல்வேறு கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள் நடந்தன. தஞ்சையில் சிவனுக்காக நாட்டியாஞ்சலி செலுத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக ருக்மணி தெரிவித்தார். இங்க தஞ்சாவூர்ல ரொம்ப இத்திஹாசம், டான்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெருமையான இடம். அதுக்கு இங்க வந்து சிவனோட சிவராத்திரிக்கு எனக்கு டான்ஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். பெரிய கோவிலில் நடந்து வரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.